அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜின் வசியம் பாகம் 27ல் ஜின் ஆசிக்கை பற்றி தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதை எப்படி பிடிக்கலாம், அதை எப்படி கைவசப்படுத்தி நம்ம எப்படி அதை கையாளலாம், அது என்னென்ன வேலைகள் செய்யும், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆற்றலானது காதல், ஈர்ப்பு, வசீகர கோட்பாடுகளை கொண்ட ஒரு ஆற்றலாகும். இது பாரசீகம் மற்றும் அரபு சம்பந்தப்பட்ட வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஜின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜின்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆண் பெண் இரண்டு பாலினங்களிலுமே இந்த ஜின்கள் காணப்படுது. அந்த ஆசிக்குங்கிறது இரண்டு பாலினங்கள்லையுமே, இது பேர் கொண்ட ஜின்னுகள் இரண்டு பாலினங்கள்லையுமே காணப்படுது. சரி, இதனுடைய திறன்களை பற்றி பார்க்கலாம். இதனுடைய திறன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சொக்கு வசியம், தொடு வசியம், சுண்டு வசியம், சத்துரு வசியம், தொழில் வசியம், அடுத்து ரிமோட் வசியம், அதுக்கடுத்து மெஸ்மரிசம் மற்றும் முக்காலங்களை கண்டு சொல்லக்கூடிய ஒரு திறன் படைச்ச ஒரு ஜின்னு அப்படின்னு சொல்லலாம். முக்காலங்களையுமே முக்காலங்களை அறியக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஜின்னு அப்படின்னு நம்ம இந்த ஜின்னை பற்றி சொல்லலாம். அடுத்து ருஹானி மற்றும் ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் கொண்ட ஒரு ஜின்னாகும். மேலும் இந்த ஜின்னானது எதிரிகளுக்கு மருத்துவத்தில் விளக்க முடியாத சில பல நோய்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவத்திலே விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு சில நோய்கள் உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல், பாதகமான ஆற்றல்னு வச்சுக்குவோம். அடுத்து பழி வாங்கும் குணங்களை கொண்ட ஒரு ஆற்றல். இதனுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசீகரம் பண்ணுறது, ஈர்க்கிறது, வசீகரம் பண்ணுறதுல பிழை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு இந்த ஆற்றலுக்கு சொல்லலாம். மற்றபடி இது ஒரு பொல்லாத ஆற்றல் தான். சரி, இந்த ஆற்றலை அழைக்கிறது, ஆசிக்கு அழைக்கிறது ஒரு எளிமையான முறை தான். சில சடங்கு முறைகள் இருக்குது. நம்ம ஒரு எளிமையான வழிமுறைகளை சொல்கிறேன். அப்புறம் மற்றபடி நேரடியாக நீங்கள் பேசும்போது சில வழிமுறைகள் நாங்கள் கலந்தாய்வு பண்ணுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு வீடியோவில் ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஜின்னை அழைக்கணும்னா அதுக்கு உள்ள படையல்கள், அது சமாதான படையல்கள் போடுவோம் இல்லைங்களா. அந்த சமாதான படையல்கள் என்னென்ன வைக்கணும்னா, இரத்த பொரியல், இறைச்சி சம்பந்தப்பட்ட உணவுகள், நல்லி எலும்புகள், அடுத்து கரும்பு கஸ்தூரி, அடுத்து பேரிச்சம்பழம், அதை அடுத்து சாம்பிராணி எசன்ஸு, அந்த மாதிரி சாம்பிராணி எசன்ஸு போட்டுக்கலாம். அல்லது சாம்பிராணியே போட்டு தூபங்கள் காட்டிக்கலாம். எசன்ஸ் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்து ஆலிவ் எண்ணெய், அதுக்கு அடுத்து நீர், ஒரு டம்ளரில் நீர், தூய்மையான நீர் வச்சு அதை அழைக்கலாம். இந்த மாதிரி வச்சு நடுநிசியில் இருட்டான அறையில் இரவு நேரத்தில் நடுநிசி பொழுதில் இரவு நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் இந்த படையல்களாக வச்சு நீங்கள் அதனுடைய லிகிதத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த ஆற்றலானது வரும் தோன்றும் அப்படிங்கிறது. இந்த ஆற்றலை பொறுத்து ஒவ்வொரு ஆற்றல் நம்ம முன்னால் தோன்றி ரூப கோட்பாடில் காட்சி அளிக்கும். ஆனால் இந்த ஆற்றலானது என்ன பண்ணும்னா, நிழல் மாதிரி, ஒரு டார்க் நிழல் மாதிரி தான் காட்சி கொடுக்கும். அதே மாதிரி கனவுகளில் காட்சி கொடுக்கும். இந்த கனவுகள்லையும் இந்த நிழல் நேரடியாக ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு நேரடியாக தெரிகிறது நிழல் மாதிரி தோற்றங்கள், சேடோ தெரியும். அதுக்கடுத்து கனவுகளில் வரும்போது ரூபங்கள் தெரியும். இந்த மாதிரி ரூபத்தில் தான் நம்ம இதை பண்ணுறவங்க, இதை அனுஷ்டானம் பண்ணுறக்கூடியவங்களோட உறவுகள் கொள்ள முயற்சிக்கும். சரி, எந்த ஒரு ஆற்றலாக இருந்தாலும் அதோடைய டைம் இருக்குது இல்லைங்களா. இந்த ஆற்றலை பொறுத்தளவுக்கு நேரங்காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு காலையில் ஒரு 5:45 6:30 வரையில் டைம், மதியம்
12 to 1 வரல டைம். அதுக்கடுத்து இரவு வந்து 12 to இரவில் வந்து 12 to 3 வரையும் வரையில் 2:45 வரையில் வந்து பவர். அது மாதிரி காலையில் வந்து 5:45 6 மணி, மாலையிலையும் அது மாதிரி 5:45 6 மணி. இந்த டயங்களில் வந்து நீங்கள் அழைச்சிங்கன்னா கொஞ்சம் விரைவாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும். சரி, இந்த ஆற்றலுடைய பக்க விளைவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பக்க விளைவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பிடிச்சவங்க அல்லது வந்து மக்களை வந்து ஆணோ பொண்ணோ மக்களை வந்து அதை ஆட்கொண்டு அவர்களிடம் வந்து பாலியல் சுரண்டலில் ஈடுபடும். பெரும்பாலும் இந்த ஜிம்னாஸ்டிக்ங்கிறது வந்து எதிர்மறையான ஆன்மீகம் மற்றும் உளவியல் சார்ந்த விளைவுகளுக்கு வந்து வழிவகுக்கும். மேலும் ஒழுக்கக்கேடுகள், நியாயமற்ற அடக்குமுறைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு வந்து இந்த ஆற்றலை சொல்லலாம். இதுதான் பக்க விளைவுகள். கொஞ்சம் வந்து ஆபத்தான ஆற்றல். ஆபத்தானதுன்னா உடல் ரீதியாக வந்து சில நோய் நொடிகளை வந்து உருவாக்கக்கூடிய உடல் வலிகள், இந்த மாதிரியான ஒரு அதாவது திடீர்னு கோபங்கள் வரும். ஒரு மக்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு இருக்க பிடிக்காது. இந்த சக்தியை வந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்க அந்த இடத்துல இருக்க பிடிக்காது. அந்த இடத்த விட நம்ம போயிடலாம் அப்படின்னு தனிமை விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தனிமையை விரும்பக்கூடிய ஒரு மனிதனை மாற்றி அமைச்சிடும். அதனால் வந்து யாரோட தொடர்பு நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வசீகரம் பண்ணலாம், போகலாம், அடுத்தவங்களை ஈர்த்து கொடுக்கலாம், மற்றபடி தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் செய்யலாம். இருந்தாலும் நம்மளை தனிமை விரும்பி ஆக்கிறோம். அதுக்கடுத்து வந்து உடல் வந்து என்னென்னா கொஞ்சம் சோர்வு நிலைகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த வகையான ஜின்களுடைய ஒரு ஆதிக்கமானது செல்வாக்கானது வந்து அது இணைந்திருக்கும் நபர்களிடம் இடையூறுகளும் தீங்குகளையும் விளைவிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆக ஓரளவுக்கு வந்து இந்த ஜின் ஆசிக்கை பற்றி தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுன்னு நம்புகிறேன். இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் வந்து உள்நாட்டவர்கள் வந்து நேரடியாகவும் ஃபோன்லையும் அடுத்து ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து சந்தித்து ஒரு கலந்தாய்வு பண்ணிக்கலாம். வந்து உங்களுடைய ஐயங்களை வந்து தீர்த்துக்கலாம். வெளிநாட்டவர்களாக இருந்தால் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அவங்களுடைய ஐயங்களை தீர்த்துக்கங்க. ஆக இந்த ஆற்றலானது வந்து எதிரிகளுக்கோ அல்லது பக்கத்து அருமாறுகளுக்கோ தனக்கோ இந்த இடையூறு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல்னால இந்த ஆற்றலை பயன்படுத்தி சமூகத்திற்கோ அல்லது வந்து இயற்கைகளுக்கோ குந்தகம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற விரும்புகிறேன். மகிழ்ச்சி.